வேடா எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றி நிற்கிறிய, ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போகலாம்ல? வேலை கிடைக்கல, நான் என்ன பண்றது? ஏய், வேலையை நம்ம தாங்க தேடி போகணும். வேலை கிடைக்கல வீட்டில் உட்காந்து சுற்றி நின்றாக்கா யார் பண்ணுறது? கஷ்டப்படுற வேலைக்கு போக தேவையில்ல. ஆமாம், உமாண்ட 5000 ரூபாய் வாங்கினேன், நம்ம என்ன பண்ண? 5000 ரூபாய் இங்கே வாங்கினேன், செலவாயிடுச்சு. செலவு பண்ணேன். ஏண்டா இப்படி காசு வாங்கி வாங்கி ஊதாயிரமா திஞ்சு எல்லாத்தையும் காலி பண்றியே, இது உனக்கு கரெக்டாக நியாயமா இருக்குதா? ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ இவ்வளவு காசை வாங்கி வாங்கி ஊதாயிரமா பசங்களோட சேர்ந்து சுத்தி ஆட்டி எல்லாத்தையும் காலி பண்ணுகிற. இல்ல நீ மனசுல என்னதான் நினைச்சு நிக்கிற? நீ ஒரு ₹100 சம்பாதிச்சு காட்டுறா, உன்னால சம்பாதிக்க முடியுமாடா? வேலைக்கு போய் ₹100 சம்பாதிச்சு காட்டுறா பாக்கலாம். நீ என்ன சொல்லு, நான் கேக்குறேன். 100 ரூபா தானே சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு காட்டுறேன் பாக்கலாம்டா. சம்பாதிச்சு காட்டுறேன். ₹100 சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க வீராப்பா. ஆமா, ₹100 சம்பாதிச்சிருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? இது ₹100 நீ சம்பாதிச்சியா? ஆமா. நீ சம்பாதிச்சா? ஆமா. போட, அப்புறம் சொல்ல போறேன். ₹100 சம்பாதிச்சிருக்கேன், அசால்ட்டா தூக்கி போடுறீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு போய் ஒரு ₹100 சம்பாதிச்சா ஒரு பெரிய சம்பாதனை, பெரிய உழைப்புன்னு பேசுறியா? இதே மாதிரி ₹100 நாளைக்கு நீ சம்பாதிடா பாக்கலாம். சார் சம்பாதிச்சு பாக்கலாம், காட்டுறேன். அப்பா, என்னடா நேத்து ₹100 சம்பாதிச்சேன்ல, இன்னைக்கு ₹100 சம்பாதிச்சுங்க, மொத்தம் ₹200. சம்பாதிக்க முடியாது சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? இது நீ சம்பாதிச்சியா? ஆமா. நீ உழைச்சு வந்த காசு? ஆமா. அதையும் அவ்வளவு சந்தேகமா கேக்குறேன். என்னப்பா பண்றாங்க? இங்கெல்லாம் இருக்காப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தூக்கி போடுறீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன். இப்ப தெரியாத காசு யாருமே? நீ 2 நாள் போய் கஷ்டப்பட்டு உழைச்சு வந்து நான் இத்தனை வருஷமா எவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பேன். உங்களை ஆளாக்கிறதுக்கு, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருப்பேன். இன்னைக்கு வந்து நீ அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், என் காசை கீழே போட்டு நீ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன். இப்போ புரியுதா? ஏன்டா இப்படி ஊதாரிதனமா செலவு பண்ற காசு? அதை தானே நான் கேட்கறேன். இன்னைக்கு நீ இந்த ₹200 சம்பாதிச்சணும்னு என் கஷ்டப்பட்டுக்கிறேன் உழைச்சிக்கிறேன் அப்படி சொல்றிய, அப்ப நான் இத்தனை வருஷமா எவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பேன். சொல்லு பார்க்கலாம். இப்ப தெரியுதா உனக்கு காசு அதோட அருமை, கஷ்டத்தோட அருமை தெரியுதா? இனிமே நான் ஊதாரியா இருக்க மாட்டேன்ப்பா. சரி, அது இனிமேலாவது குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருடா. சரிங்கப்பா.